நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு வீரா பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. மாமா ஒரு வீட்டில் எது வேணால் ரெண்டாக இருக்கலாம், ஏன் நமக்கு பிடிச்ச பைக்கு, காரு, சோஃபா, ரூம்ஸ் என. ஆனால் அந்த பூஜை ரூமும் சமையல் கட்டு மட்டும் ஒன்று தான் மாமா இருக்கணும். அதனால தான் வந்துட்டு நான் இந்த சமையல் கட்டில் சமைச்சேன். அது மட்டும் இல்லாமல் குடும்பம் பிரிகிறதுக்கு முதல் கட்ட வேலையே வந்துட்டு சமையல் ரூமில் தான் மாமா ஆரம்பிக்கும். அந்த சமையல் ரூம் பிரிஞ்சிருச்சுன்னு வைங்க, குடும்பமும் பிரிஞ்சிடும். இந்த குடும்பம் பிரிகிறதுக்கு நான் என்றைக்குமே காரணமாக இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் வெளியில் என்ன நினைப்பாங்க, இந்த மருமக வந்தது குடும்பத்தை பிரிச்சிட்டான்னு சொல்லிட்டு நினைப்பாங்கள்ல, அது எனக்கு அழகில்லை, உங்களுக்கு அழகில்லை. இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் நான் வரவும் விட மாட்டேன், யாரையும் வரவிடவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அக்காவையும் பக்கத்தில் அவங்க அத்தை இருப்பாங்களே அவங்களே பார்த்து அப்படியே முறைச்ச மாணிக்கு வீரா நின்றுட்டுருக்கு. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. உடனே இப்போ சொல்லுங்கள் மாமா, நான் பண்ணது தப்பா, நீங்கள் தப்புன்னு சொல்லுங்கள், அதுக்கடுத்து நான் அந்த கிச்சன் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்புறம் என்ன, எங்கே போய் சமைப்ப, தனியாக போட்டுக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. சேச்சா இப்போ தானே சொன்னேன், தனியாலாம் சமைக்க மாட்டேன், ஏன் நாங்கள் எங்கள் 2 பேர்த்துக்கு தானே கடையில் வாங்கிடுவோம், இல்லைனா பட்னியாக கூட இருப்போம் அப்படின்ற மாதிரி வீரா சொல்ல. அண்ணே பார்த்தே இல்லைண்ணே, வீரா சொல்கிறது சரிதானே, நம்ம குடும்பத்துக்காக எப்படியெல்லாம் யோசிக்கிறப்பாரு, அவள் சொல்கிறது சரின்னு உனக்கு தெரியுது, அதனால தானே நீ அமைதியாக இருக்க, நீ என்றைக்குமே சரிக்கு தான் கட்டுப்படுவேன்னு தெரியும்லண்ணே, சொல்லுண்ணே அப்படின்ற மாதிரி சொல்ல. அவங்க அப்பா வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பாத்தியா மாமா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க, இனிமே நீ இந்த சமையல் கட்டில் வந்து சமைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல. ஐயோ கண்மணி, உனக்கு இன்னும் விஷயமே தெரியலையா, மாமா ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக போயிட்டார்னா நான் சொல்கிறது சரின்னு அர்த்தம், அதனால் இனிமேல் நான் சமைக்கக்கூடாது, நீ சொல்லவே கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் சமைச்சு வைக்கிறேன் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா கிளம்பா. இவ வேற ரூமில் ஒன்று பேசுகிறா, வெளியில் ஒன்று பேசுகிறா அப்படின்ற மாதிரி மாறன் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்க அத்தை வேற மனசுக்குள்ளே வந்துட்டு பேசிக்கிறாங்க. அத்தாடி இவ பொல்லாதவ தான், இவ்வளோ பெரிய மனுஷனே சாச்சு விட்டாளே, அவள் சொல்கிறதான் சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு இவரும் போயிட்டாரு, இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அத்தை மனசில் நினச்சிக்கிறாங்க. அடுத்த சைடு வந்துட்டு வீராவும் மாறனும் வந்துட்டு வேலைக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு கடையை ஃபுல்லாக வந்துட்டு பார்க்குறாங்க, யாருமே இல்லை. சுற்றி முற்றி பார்த்துட்டு என்ன இது கடையில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்துட்டு அவங்க மேலே கலர் பேப்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு விழுகுது. பார்த்தா இப்போ தானே மேரேஜ் ஆகி வந்துட்டு வந்திருக்காங்க, அதனால சின்னதாக வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வர்றாங்க. அண்ணி கலக்குறீங்க போங்க, பிடிக்காத கல்யாணமாக இருந்தாலும் டக்குன்னு எங்கள் அண்ணனோட லவ்வுக்கு மயங்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல. ஐயோ இவகிட்ட போய் சொல்கிறாங்களே, இனி வீட்டுக்கு போய் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவாளே அப்படின்ற மாதிரி மாறன் மனசுக்குள்ள நினைக்க. டே என்னடா இதெல்லாம் உன்னோட சொட்டப்போ அப்படின்ற மாதிரி வீரா கேட்குறாங்க. ஐயோ எனக்கு இதுக்கு ஒன்றுமே தெரியாது, நான் இப்படிலாம் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி மாறன் வந்துட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இன்னொரு ஆள் சொல்கிறாங்க, என்னதான் எங்கள் அண்ணன் வந்துட்டு பார்க்க டெரராக இருந்தாலும் அவரோட லவ் கெத்தில் அப்படின்ற மாதிரி ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. போச்சு போச்சு, இப்போ வெளியில் ஒன்று பேசுவா உள்ளே ஒன்று பேசுவான்னு தெரியாமல் இவகிட்ட என்னென்னமோ சொல்கிறாங்களே, இனி நமக்கு தானே தனியாக கூட்டு போய் ஆப்பு வைப்பா. ஐயோ என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலையே, பட்ட இடத்துலையே கத்தியை வச்சு குத்தி கிண்டுறாங்களே, வலிக்குதுடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு மாறன் போஸ் கொடுத்துட்டு இருக்க. அண்ணே நான் மட்டும் கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேனே அப்படின்ற மாதிரி சொல்ல. எனக்கு இளவர் தானே இழுத்து விட போகிற, நீ என்னத்தை சொல்ல போகிற சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல. என்னதான் இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் மேட்பார் ஈச்சதரனே அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்படின்றாங்க மாறன். நீங்கள் கொஞ்சம் வரீங்களா, உங்ககிட்ட தனியாக பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி வீரா சொல்ல. நான் வரமாட்டேன் அப்படின்னதும் வா அப்படின்ற மாதிரி சொல்லி தனியாக கூட்டு போகிறாங்க. என்ன இதெல்லாம் உன்னோட வேலை தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நீ வேறு சும்மா ஒரு நயா பைசா கூட என்கிட்ட இல்லை, நான் எதுக்கு இவங்களுக்குலாம் காசு கொடுத்து இப்படிலாம் செட் பண்ண சொல்ல போகிறேன், ஏதோ நம்ம மேலே உள்ள பாசத்துலையும் அன்புலையும் செஞ்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. போ அப்படின்ற மாதிரி வந்துட்டு வீரா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சைடு வந்துட்டு மல்லி அவங்கள தான் காமிச்சிட்டு இருக்காங்க. விறுவிறுன்னு வீரா அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. வீராம்மா அப்படின்ற மாதிரி கூப்பிட அவங்க வர்றாங்க. அத்தை எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவும் ரொம்ப ஆசையாக பேசுகிறாங்க. மாமா நல்லா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல. மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தெல்லாம் கிள்ளி மல்லி வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க. சம்மந்தி அன்னைக்கு என்ன சொன்னீங்கன்னு தெரில, விறுவிறுன்னு பேக் எடுத்து ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு அவாட்டுக்கு மாப்பிள்ளை கூப்பிட்டு கிளம்பிட்டா, எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அப்படி என்ன சம்மந்தி சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்க. உங்களை பற்றி சொன்னேன், உங்கள் நிலைமை எடுத்து சொன்னேன், எத்தனை நாள் தான் கல்யாணம் ஆகி வீட்டிலே இருக்க முடியும் சொல்லுங்கள், என்னதான் இருந்தாலும் 2 பொண்ணுங்களை வளர்க்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பீங்க, அடுத்து வேறு ஒருத்தி இருக்கா, அதெல்லாம் வீரா சொன்னால் புரிஞ்சுக்கிற பொண்ணு, மற்றவங்க மாதிரி கிடையாது, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல. என் மகன் அங்கே நல்லா தானே குடும்பம் நடத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, குடும்பத்தையே தாங்கி பார்த்துக்கிறா, நல்லா குடும்பம் நடத்துகிறா, ஆனால் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்களும் முறையே செய்யணும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல. என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்க. விருந்துக்கு தான் நீங்கள் நேரம் அவங்கள வந்துட்டு மறு வீட்டுக்கு அழைச்சி விருந்து போட்டிருக்கணும்ல, கண்மணிக்கு ராகவனுக்கு நீங்கள் செஞ்சீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல. செய்கிறத பற்றி எதுவும் இல்லை, ஆனால் கண்மணியை நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது, அவள் இன்னும் இதுக்கு சரிப்பட்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியுமா, பெரியவங்க தானே இதெல்லாம் எடுத்து பண்ணணும், அதெல்லாம் வந்துட்டு பண்ணுங்க, ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்ல. அம்மா அதெல்லாம் சூப்பராக பண்ணிடலாமா, நீ எதுக்கு பயப்படுற, அத்தை இங்கே பாருங்க நாளைக்கு களை கட்ட போகுது, எனக்கு நாளைக்கு லீவு தானே, சூப்பராக பண்ணிடலாம், இன்னைக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி லிஸ்ட் போட்டு இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம் சரிதானே அப்படின்ற
அப்படின்ற மாதிரி சொல்ல சரிங்க நானும் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடவும் மல்லி வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சைடு வந்துட்டு அக்கௌண்ட்ஸில் ஏதோ டவுட்டு ராகவனுக்கு வந்துட்டு கேட்கணும்னு இருக்கு வீரா கிட்ட, ஆனால் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால வந்துட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. அதே சைடு வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு மாறன் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஓஹோ பேச மாட்டிங்களா, இப்போ எப்படி பேச வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மாதிரியே ஃபோன் போட்டு என்ன அக்கௌண்ட்ஸ்லாம் கிளியர் பண்ணியாச்சா, எனக்கு அப்டேட் அமுச்சு விடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ராகவனும் போய் எனக்கு ஒரு டவுட்டு அதை சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல என்னது யார்கிட்ட பேசுனீங்க அப்படின்ற மாதிரி கேட்க உங்ககிட்ட தான் அப்படின்னதும் நான் இந்த கடையில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, நீங்கள் என்கிட்ட சாதாரணமாகவே பேசுங்க, நான் கூட நீங்கள் எதை கம்ப்யூட்டர்கிட்ட பேசுகிறீங்கன்னு நினச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதானே பார்த்தேன் என் பொண்டாட்டியில் கொக்காவா அப்படின்னு சொல்லிட்டு மாறனால அந்த பக்கம் இருந்து கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு கிளியர் பண்ணிடுறாங்க எல்லா ப்ராப்ளத்தையும். தனியாக நின்று அவங்க தம்பிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் வீரா கிட்ட கேட்டேன், ஆனால் அப்பா கூட யாராவது சொல்லிடுவாங்களா நம்ம பேசுறது அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துக்கு மாறன் வர்றாங்க. நீ வீரா கிட்ட பேசினேல அதை நான் ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே மாறன் பார்த்து ராகவன் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கேன், பயப்படாத அப்பா கிட்ட போட்டு காமிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பேச மாட்டீங்க சரி சரி பார்த்துக்கிறேன் எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து கண்மணி ஃபோன் பண்ணுறாங்க. என்ன கண்மணி அப்படின்ற மாதிரி கேட்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் தம்பி அப்புறம் வீரெல்லாம் என்ன பண்ணுறா, என்ன உங்ககிட்ட பேசுனீங்களா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது வேற ஒருத்திக்கா வந்துட்டு சாத்தான் மாதிரி ராகவன் காதில் வேதம் ஓதிக்கிட்டு இருக்கா. ராகவனும் சரி சரி நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி முறைச்சி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சு.